இன்றைக்கி நம்ம தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலோட இன்றைக்கான ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, வெற்றி வந்து அன்பையும் கலையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பார்த்தா அவங்களுக்கு பாவமாகவே தெரியலையானே, என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் எனக்கே இன்றைக்கி தான் தெரியும், அவளை என் மடியில் படுக்க வச்சு தாளாட்டி தூங்க வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசையாக இருக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பாவமாக வச்சுட்டு கேட்குறாங்க. அன்பு கூட ஆமாண்ணே பாவமாக தானே இருக்கும், அவனுக்கும் தோணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கலை வந்து இப்படி சும்மா இருறா, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அம்மா நம்மளை போட்டு தாளிச்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் அபியோட படுத்துக்கிறேண்ணா ப்ளீஸ் தான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வாடாவா போடாவா என்னடா இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பை கேட்குறாரு. சரிண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை வந்து அங்கே படுக்க விடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அவங்கக்கிட்ட கெஞ்சிட்ருக்காரு. அவனை தனியாக படுக்க சொன்னது அம்மா, நீ போய் அம்மாட்ட கேளு, எங்கள்கிட்ட கேட்டுக்காது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கலை. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ வந்து வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்ருக்காரு. உடனே கலை அங்கே போய் ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அம்மா எங்களை கொன்று எடுத்துருண்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைண்ணா அபி மேலே என்னோட சுண்டு விரல் கூட படாதுண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அங்கேருந்து வெற்றியோட அம்மா போயிடுறாங்க. வெற்றி அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கால்லையும் விழுந்துடுறாரு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அம்மாட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலையும் அன்பும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. எல்லோரும் சித்ரா எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. எனக்கும் சவுண்டு கேட்குது அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாச்சும் பேயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. உடனே வந்து வெற்றியோட அப்பா, என்ன ஒரு சின்ன பிள்ளை மாசமாக இருக்குது, அதுக்கிட்ட போய் பேய்க்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பேசி அதை பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வெற்றியோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் பிள்ளைங்கள்லாம் பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெற்றியோட அப்பா, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வந்து ரூமில் இவங்க 3 பேரும் என் கூட படுத்துக்கிட்டோம், நீங்கள் வெளியில் வந்து படுத்துக்கோங்க பசங்க 3 பேர் கூடயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே வெற்றிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அபி வந்து வீடு பெருக்க வராங்க. இல்லை நீ பெருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து வீடு எப்படி பெருக்கிறதுன்னு என்ன பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. உடனே வெற்றியோடாமல் அப்போ நீனே வீடை பெருக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கான சீரியல் ப்ரோமோ முடித்து நாளைக்கு சீரியல் என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கான ப்ரோமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.